அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவர் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவர். நிறம் தங்க நிறம். கரங்கள் 4. ஆயுதங்கள் சூலம், உடுக்கை, சொர்ண கலசம். வாகனம் இல்லை, பத்ரபீடம். திசை வடக்கு. சக்தி ஸ்ரீ சொர்ணதேவி. வழிபடக்கூடிய நேரம் காலை 7 மணி முதல் 7:30 மணி வரையும், இரவு 6 மணி முதல் 7:30 மணி வரையும். வழிபட வேண்டிய நட்சத்திரங்கள் அஸ்வினி, மகம், மூலம் இவற்றில் பிறந்தவர்கள். பெயர் எழுத்து சு, சே, சோ, லா, சே, மா, மீ, மு, மே, மா, மீ, ஏ, யோ, பா, பி, பூ. பிறந்த தேதி 7-16-25 தேதிகளில் பிறந்தவர்கள். கேது திசை புத்தி நடப்பில் உள்ளவர்கள். 12இல் கேது அமையப்பெற்றவர்கள். நாகதோஷம், காலசர்ப்ப தோஷம், கேது நீச்சமானவர்கள். எதிரிகளால் தொல்லை அனுபவிப்பவர்கள். பூர்வீகத்தில் பிரச்சனை உள்ளவர்கள். ஏவல், பில்லி சூன்யம் இவற்றால் பாதிப்பு அனுபவிப்பவர்கள். கெட்ட கனவு, பேய், ஆவி இவற்றால் பயம் கொண்டவர்கள். இந்த ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவரை வழிபட பிரச்சனைகள் தீரும். சோமவார சந்தியா காலம், தேய்பிரை அஷ்டமி, செவ்வாய், வெள்ளி, பிரதோஷ நேரம், பௌர்ணமி போன்ற நாட்களில் இந்த சொர்ணாகர்ஷ்ண பைரவரை வழிபடுவது சிறப்பு. பௌர்ணமியில் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவ தியானம் மூலம் முழு சக்தியை பெறலாம். தேய்பிரை அஷ்டமி திதியில்தான் ஸ்ரீ மகாலட்சுமி, ஸ்ரீ குபேரன் ஆகியோர் சிவனை வணங்கி பைரவர் ரூபத்தில் பொன் பொருள் பெற்று வருகின்றனர். மார்கழி மாதம் வரும் தேய்பிரை அஷ்டமி திதியில்தான் மதுரை ஸ்ரீ சொக்கநாதர் மக்களுக்கு படியிலக்கம் நாளாகும். செம்பை தங்கமாக்கிய கொங்கண சித்தர் ஜீவசமாதி திருப்பதி மலையில் உள்ளது. ஆதிசங்கர ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவர் எந்திர பிரதிஷ்டையை திருப்பதியில் பிரதிஷ்டை செய்திருப்பதால் திருப்பதியில் பொன் பொருள் விளையும் ஸ்தலமாகவும், வாஸ்து குற்றம் உள்ளவர்கள், மனைதோஷம் உள்ளவர்கள் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவரின் படத்தை வீட்டில் பூஜை அறையில் வடக்கு திசை குபேர திசை நோக்கி வைத்து வழிபட பிரச்சனைகள் தீரும். ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவர் வழிபாட்டு முறை. ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவர் வழிபாடு ஸ்ரீ கேது பகவானின் ஆதிக்கத்தில் மறைபொருளாக உள்ளது. ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவர் வழிபாடு ஒரு மறைபொருளாகும். இவ்வழிபாடு செய்பவர்கள் தாம் சொர்ணாகர்ஷ்ண பைரவரை வழிபடுவதாக வெளிப்படுத்தக்கூடாது. தானும் தன்னை சார்ந்தவரும் கூட்டு வழிபாடாக செய்வது சால சிறந்ததாகும். இப்பைரவ வழிபாட்டால் தாம் வாழ்வில் உயர்வதை தன்னால் உணர முடியும். ஸ்ரீ அஷ்டலட்சுமி, ஸ்ரீ குபேர பூஜையுடன் முதலில் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண மகா கணபதி வழிபாடுடன் துவங்கி வழிபட வாழ்வில் அஷ்ட ஐஸ்வர்யங்களுடன் குபேர சம்பத்துக்களை, சொர்ண குவியலை ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவர் வழங்குவார். சொர்ணாகர்ஷ்ண பைரவரை வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி, தேய்பிரை அஷ்டமி காலங்களில் வழிபட வேண்டும். சொர்ணாகர்ஷ்ண பைரவர் தியானம், ஜபம், மூலமந்திரம், மந்திர உச்சாடனம், உபாசனைகள் அனைத்தும் குரு மூலம் கேட்டறிந்து மட்டுமே வழிபட வேண்டும். நோய் புற்றுநோய், வாத நோய், கபம் மற்றும் வயிற்றுப்போக்கு, முகப்பரு, தோல் நோய், நரம்பு தளர்ச்சி, காலரா, அம்மை நோய், சிறுநீரக நோய்கள், பித்த நோய், மனநோய், பைத்திய கோளாறு, மூளை கோளாறு, கருங்குஷ்டம், விஷக்காய்ச்சல், விஷபயம், வயிற்று வலி, கால்வலி போன்ற வியாதிகளால் அவதிப்படுபவர்கள் இந்த சொர்ணாகர்ஷ்ண பைரவரை வழிபட நோய்கள் நீங்கும். தொழில் மருத்துவர், வேதம் ஓதுதல், இரும்பு பொருள் வியாபாரம், வெளிநாட்டு வர்த்தகம், மெடிக்கல் ஸ்டோர், விஞ்ஞான தொழில்நுட்பத்துறை, விமான போக்குவரத்து துறை, ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம், சுரங்கத் தொழில், தோல் பதனிடும் தொழில், உடற்பயிற்சி ஆசிரியர், இந்த தொழில்களுக்காக முயற்சிப்பவர்கள், இந்த தொழிலில் உள்ளவர்கள், அதிலுள்ள பிரச்சனைகள் தீர இந்த பைரவரை வழிபட பிரச்சனைகள் தீரும். மூலமந்திரம் ஓம் ஸ்ரீ சர்வேஸ்வராய ஐஸ்வர்யேஸ்வராய ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக. ஓம் ஐம் க்ளாம் க்ளீம் க்ளூம் ஹராம் ஹரிம் ஹரும் வம்சக. ஆபதோ தாரணாய அஜாமில பந்தனாய லோகேஸ்வராய ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய மம தாரித்ரிய வித்வேஷனாய ஆம் ஸ்ரீம் மகா பைரவாய நமக. ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண தேவியை நமக. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.